அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஹிஸ்பில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். சமீப கால உரைகளில் பெருமானாரின் அன்புக்கும் நேசத்திற்கும் வைத்தான அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவருடைய வெட்க உணர்வு சம்பந்தமாக தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா அன்தகுலு ஜமீஅன் அவ் வஷ்தாதா லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தகுலு ஜமீஅன் அவ் வஷ்தாதா என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது உறவினர்களின் வீடுகளில் நாம் சாப்பிடுவது குற்றமில்லை என்று சொல்லி வந்த அல்லாஹ், நீங்கள் கூட்டாகவோ தனியாகவோ சாப்பிடுவதில் குற்றமில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்திற்கு தவறான பொருள் கொடுத்து ஆம்பளைகள் பொம்பளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அங்கே நண்பர்கள்ங்கிற வார்த்தையும் வருது. நண்பர்கள் வீட்டில் சாப்பிட்றதும் குற்றமில்லை என்று. இதற்கு நாம் எப்படி விளங்க வேண்டும்? ஆண்கள் தனியாக, பெண்கள் தனியாக, அவர்கள் கூட்டாக சாப்பிடுவதில் குற்றமில்லை என்றுதான் விளங்க வேண்டும். இதுக்கு எப்படி அவர் விளக்கம் சொல்றார் அப்படின்னு சொன்னா, நம்ம சின்னம்மா மாமிமார்கள் அதே போல மாமா அவங்க பிள்ளைகளோட எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்றதுல குற்றமில்லை அப்படின்னு பேசுறாரு. குர்ஆனை ஆபாச களஞ்சியமாக மாற்றுவதற்குள்ள முயற்சி பண்ணணும். எப்படி மாமா பிள்ளைகள்லாம் இருக்கும், அவங்களோட எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றது தப்பில்லை. மாமி பிள்ளைகள்லாம் இருக்கும், அவங்களோட எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றது தப்பில்லை அப்படின்னு குர்ஆன் சொல்லுதுன்னு சொல்லி குர்ஆனை ஒரு ஆபாச களஞ்சியமாக மாற்ற முயற்சிக்கிறார். இப்படி ஆண்களும் பெண்களும் சகஜமாக பழகுவதில் தவறில்லை என்று பேசிய அவர்கள் எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் என்றால், கடைசியில பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி உலகமே அசிங்கப்பட்டு போன நிலைமையை பார்க்கிறோம். ஒரு இயக்கம் பல பிரிவுகளாக பிரிந்து இன்னைக்கு எத்தனை இயக்கம் இருக்குதுன்னே தெரியல. 4 மதுகபுகள் நாங்கள் அதையெல்லாம் ஒன்றுபடுத்துறோம் அப்படின்னு வந்தவங்க இன்னைக்கு எத்தனை பிரிவுகள் இருக்குன்னு தெரியல. தினமும் ஒரு பிரிவு உருவாகி கொண்டே இருக்கிறது, தினமும் ஒரு இயக்கம் உருவாகி கொண்டே இருக்கிறது. அந்த புதுசா இயக்கத்தை உருவாக்குறவங்க, அந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டவர்களுடைய பெரும்பாலானவருடைய பின்னணியை பார்த்தால் எல்லாம் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள். ஏன்னா பெண்களும் ஆண்களும் சகஜமாக பழகுவதில் தவறில்லை என்ற கருத்தை அவர்கள் விதைத்த காரணத்தினாலே அவர்கள் அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளானார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த முறையாக பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டுமா? பெண்கள் வெளிப்படையாக அவங்களுக்கு முகம், 2 முன்கை, 2 பாதங்கள் அவர்கள் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மார்க்கம் அப்படித்தான் சொல்லுது. ஆனா முகத்தை மறைத்தால் தவறில்லை, முகத்தை மறைத்தால் தவறில்லை. ஆனா எப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாங்க அப்படின்னா, முகத்தை மறைக்கிறது ஹராம் அப்படின்னு பேசுறாங்க. முகத்தை மறைக்கிறது ஹராம் அப்படின்னு பேசுறாங்க. அப்படி மார்க்கம் என்ன சொல்லுது என்றால், அவர்கள் முகத்தை மறைக்க வேண்டியதில்லை, ஆனால் மறைத்தால் குற்றமில்லை. இந்த விஷயத்திலே முகத்தை மறைக்க வேண்டுமா என்கிற இந்த விஷயத்திலே இமாம்களிடத்திலே மிகப்பெரிய சர்ச்சைகள் இருக்கிறது. அதுல கடைசியா அவங்களுடைய தீர்வு என்னன்னா, குழப்பத்தை பயந்தால் மறைக்க வேண்டும்ங்கிறாங்க. இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்ங்கிறது தெரியும். பெண்களுடைய அந்த அழகு வெளிப்படுவதே முகத்தில் தான். அதனால்தான் திருமணம் செய்வதற்கு முன்னால் மணப்பெண்ணை பார்ப்பது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. மணப்பெண்ணை பார்த்துக்குங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அப்படி வழிகாட்டி இருக்கிறாங்க. மணப்பெண்ணை பார்க்கிறதுனா அவங்களுடைய முகம், முன்கை, பாதம், இதைத்தான் பார்க்கணும். அப்ப அந்த பெண்களுடைய அழகு
என்பது வெளிப்படுவது எதில் என்றால் முகம்தான். அதனால் அந்த முகத்தை குழப்பத்தை பயந்தால் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் வழிகாட்டுகிறது. இவங்க சொல்ற மாதிரி முகத்தை மறைக்கிறது ஹராம் அப்படிங்கிறது அது எந்த விதமான லாஜிக் இல்லாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து ஆக பெண்கள் முகத்தை குழப்பத்தை பயந்தால் அவர்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது. அடுத்து பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாமா? இது சம்பந்தமாக இன்றைக்கு மார்க்கத்தில் பல்வேறு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டவர்கள் பெண்களை வலுக்கட்டாயமாக பள்ளிவாசலுக்கு அவங்க பள்ளிவாசல்ல தொழுவது தான் சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கி விட்டார். ஐவேளை தொழுகைக்கு பெண்கள் வர வேண்டும், ஜும்மாவுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் ஒரு நிலையை உருவாக்கி விட்டார். ஒரு ஹதீஸில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, லா தம்னஉ நிசாஅக்கும் அல் மசாஜித், பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதை விட்டு நீங்கள் தடுக்காதீர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை தான் முடிச்சாங்க. இப்படி சொல்லிட்டாங்கல்ல ரசூலுல்லாஹ், அதனால பொம்பளை பள்ளிவாசலுக்கு வரதை விட்டு தடுக்கக்கூடாது. இது யாருக்கு சொல்லப்பட்டது என்றால் கணவன்மார்களுக்கு. பெண்கள் பள்ளிவாசலுக்கு போறதுக்கு அனுமதி கேட்டால் நீங்க அனுமதி கொடுங்க, தடுக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை விட்டுருவாங்க, அந்த பெண்கள் அவங்களுடைய வீட்டில் தொழுகிறதா அவங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்றாங்க. அந்த ஹதீஸ்லேயே அந்த பெண்கள் அவங்க வீட்டில் தொழுகிறதா நல்லதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இன்னொரு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹி, நீங்க அல்லாஹ்வுடைய அடிமைகளாகிய பெண்களை பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வருவதையும் தடுக்காதீர்கள். வல் யஹ்ருஜுன தஃபலாத், அவங்க எப்படி வரணும், அலங்காரம் இல்லாமல் வரணுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கெல்லாம் பொம்பளைகிட்ட போய் நீங்க அலங்காரம் இல்லாமல் வெளியே போங்கன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு காலம் எப்படி மாறிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே சொன்னாங்க அவங்க அலங்காரம் இல்லாமல் வெளியேறட்டும்ங்கிறாங்க. இன்னைக்கு பெண்கள் வெளியே வரணும்னாவே மேக்கப் தான். நம்ம ஏதாவது விசேஷத்துக்கு கிளம்பணும்னா 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவோம். ஆனா பெண்கள் அவ்வளவு சீக்கிரமாக ரெடியாகி வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை கவனிக்கத்தக்கது. பெண்களை நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கும் தடுக்காதீர்கள், அவங்க வரணும்னா அலங்காரம் இல்லாமல் வரணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இது அஹ்மதுல அபூதாவுல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் இன்னொரு செய்தி, இதஸ்தஅதலக்கும் நிசாவுக்கும் பில்லைல் இலல் மஸ்ஜித் ஃபஅதனு லஹுன்ன, பெண்கள் இரவுல பள்ளிவாசலுக்கு போறதுக்கு அனுமதி கேட்டால் நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹி. பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னு ஹதீஸ்களில் வருகிறது அந்த செய்தி. அதுவெல்லாம் பார்த்தால் அவர்கள் ஃபஜ்ர்லையும் இஷாவுடையும் கலந்து கொண்டார்கள் என்றுதான் பெரும்பாலும் வருது. அது எல்லா பெண்கள்லாம் வரல. அப்ப அது இரவு நேரம் அன்றைக்கு லைட் இல்லை, யார் வரான்னு என்னன்னு தெரியாது. இன்னைக்கு பட்டப்பகல் போல வெளிச்சமாக இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வாங்க என்று பெண்களை அழைப்பது எவ்வளவு தவறான முன்னுதாரணம் என்று நாம் யோசித்து பார்க்கணும். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள், இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இதஸ்தஹதத் இஹதாக்குன்னல் மஸ்ஜித ஃபலா தம்சி தீபா, உங்களில் பெண்களே நீங்கள் உங்களில் யாராவது பள்ளிவாசலுக்கு வந்தால் நீங்கள் மனம் பூசி வராதீர்கள், மனம் பூசி வராதீர்கள் என்று இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். இந்த ஹதீஸை தான் நாம் பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சொல்லியிருக்கிறாங்க, கைரு மசாஜிதன் நிசாஇ கஅருபுயூத்திஹின்ன, பெண்களுக்கு சிறந்த பள்ளிவாசல் எதுவென்றால் தொழுவதற்கு அவர்கள் வீட்டின் உள்ளறையில் தொழுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய இக்கால நிலைமையை பார்த்தால், இக்கால நிலைமை அப்போ ஆயிஷா நாயகி வாழுகிற காலத்துல
பெண்களுடைய இக்கால நிலைமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருந்தார்கள் என்றால் அவர்கள் லமனஹுன்ன மினல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு வரதை விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருப்பார்கள். எப்படி பனு இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பெண்களை பள்ளிவாசலுக்கு வருவதை விட்டும் தடுத்தார்களோ அதுபோல தடுத்திருப்பார்கள் என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இந்த காலம் நாம் யோசிச்சு பார்க்கணும். ஆயிஷா நாயகி அன்றைக்கு இருக்கிற பெண்களை பார்த்தே சொன்னார்கள் என்றால் இன்றைய காலம் நாம் யோசித்து பார்க்கணும். ஒரு ஹதீஸ் வருகிறது, உம்மு ஹுமைத் சாயிதி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி உஹிப்பு ஸலாத்த மஅக, உங்களோடு நான் தொழ வேண்டும், ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பெருமானாரிடத்தில் கேட்கிறார். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய ஸலாத்துகி ஃபீ பைத்திகி கைருல் லகி மின் ஸலாத்திகி ஃபீ ஹுஜ்ரத்திகி, உன்னுடைய முற்றத்தில் தொழுவதை விட வீட்டின் உள்ளறையில் தொழுவது சிறந்தது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக சொல்லி கடைசியில என்ன சொன்னாங்கன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ வீட்டுல முற்றத்துல தொழுகிறத விட வீட்டுல உள்ளறையில தொழுகிறது சிறந்தது. பள்ளிவாசல்ல தொழுகிறதை விட, அது என்னுடைய பள்ளிவாசல்ல தொழுகிறதை விட உன்னுடைய மஹல்லா பள்ளிவாசல் தொழுவது சிறந்தது. மஹல்லா பள்ளிவாசல் தொழுகிறதை விட உன்னுடைய வீட்டுல தொழுவது சிறந்தது. உன்னுடைய வீட்டுல தொழுகிறதை விட உன்னுடைய வீட்டினுடைய உள்ளறையில தொழுகிறது சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த பெண்மணி தனக்காக வீட்டுக்குள்ளாக ஒரு உள்ளறையில் பள்ளிவாசலை போன்ற ஒன்றை அமைத்துக் கொண்டு அவங்க அங்கேயே தொழுதார்கள். ஃபகானத்து துஸல்லி ஃபீஹி ஹத்தா லகியத்தில்லாஹ அஸ்ஸ வஜல், அவங்க மௌத்தா போற வரைக்கும் அதை விட்டு வெளியே வரல. உம்மு ஹுமைத் சாயித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படி தொழுதார்கள் இருப்பார்கள். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல தொழுவது சிறந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு அப்படி சொல்லியிருப்பாங்களா? கேட்கிறாங்க, நான் உங்களோடு ஜமாத்தா தொழுது விரும்புகிறேன்னு கேட்கிறாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ உன்னுடைய வீட்டின் உள்ளறையில் தொழுவது சிறந்தது. அந்த பெண்ணுடைய ஜனாசா தான் பள்ளிவாசல் இருந்துச்சு, அது வரைக்கும் அவங்க வெளியே வரல. நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரியான இந்த கால சூழ்நிலை பெண்களை பள்ளிவாசலுக்கு வாங்க என்று கூப்பிடுவது அது தவறான ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் பள்ளிவாசல்ல ஜமாத்தா தொழுதாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஜும்மாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. அப்ப இங்க அந்த பெண்மணி அனுமதி கேட்கிறாங்க அப்படின்னா இங்க நமக்கு என்ன விளக்குதுன்னா, பெண்கள் பரவலா பள்ளிவாசலுக்கு வரல அர்த்தம். யாரோ ஒரு சிலர் வந்துட்டு இருந்தாங்க, அதுவும் இரவு நேரங்கள்ல வந்துட்டு இருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுது வச்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு குழந்தையினுடைய அழுகை சத்தம் கேட்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக தொழுகை முடிச்சுட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வேகமா முடிச்சு சொன்னாங்க, பெண் அந்த குழந்தையுடைய அழுகை சத்தத்தினால நான் தொழுகையை சீக்கிரம் முடிச்சிட்டேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப பெண்கள் வரும்போது குழந்தைகளை கொண்டு வருவாங்க. இது பல்வேறு விதமான இடையூறுகளை பள்ளிவாசல்ல ஏற்படுத்தும். அவங்களுக்கு வீடு சிறந்தது. ஆம்பளைக்கு பள்ளிவாசல்ல ஜமாத்தா தொழுகிற கிடைக்கிற நன்மை 27 மடங்கு நன்மை பெண்கள் வீட்டில் தொழுவதற்கு மூலமாக கிடைச்சிடும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடுகள் தான் சிறந்தது என்று சொல்லிவிட்டாங்க. வணக்கம்ங்கிறது அந்த பெண்களுடைய வணக்கம் ரகசியமாக இருக்க வேண்டும். ஜும்மாவுக்கு பெண்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொழுதார்கள் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் மாத்திரமல்ல, பெண்களே ஜும்மா தொழுதாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரம் இல்லை. அதனால பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம இதோடு இந்த பெண்களினுடைய ஒழுக்கம் சம்பந்தமான விஷயங்களை நம்ம இதோடு முடிச்சிருவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஃபாத்திமா தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நாம் பார்ப்போம். அவருடைய திருமணம் போன்ற விஷயங்களை அல்லாஹு தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு நான் பாக்கியத்தின் அவர்களுக்கும் தந்தல்வாங்க. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.